அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு பொது வெளியிலேயே பெண்கள் எல்லாம் அவ்வளவு மோசமான ஆபாசமான உடைகளை எல்லாம் அணிந்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கோம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், அன்றைய காலகட்டத்தில் அது போன்று இல்லை, ஆனால் எதிர்காலத்திலே ஒரு கூட்டம் தோன்றும். அந்த பெண்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கப்பட்டு நாளை நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தாரை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள். அது போன்ற காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு நம்மளுடைய சமகாலத்தில் நாகரீகம் என்ற பெயரில் அது போன்ற உடைகளை இன்றைக்கு பெண்கள் உடுத்தக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்லீவ்லெஸ் என்ற உடையை அணிகிறார்கள். டிரான்ஸ்பரண்டாக ஆடை அணிந்திருந்தாலும் ஒரு துணியை நம்ம போட்டிருந்தாலும் உள்ள எல்லா அங்க அவயங்களும் வெளியே தெரியும் அளவிற்கு டிரான்ஸ்பரண்டான ஆடைகள் எல்லாம் இப்படி அரைகுறை ஆடைகளோடு நாகரிகம் என்ற பெயரில் இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு அந்த கலாச்சாரத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பெண் வெளியேறுகிறாள், அவருடைய தாய் இருக்கிறார்கள், தகப்பன் இருக்கிறார்கள், சகோதரன் இருக்கிறான், அத்தனை பேருடைய அங்கீகாரத்தோடு தான் இன்றைக்கு அந்த பெண் அது போன்ற ஆபாசமான உடையோடு இன்றைக்கு வெளியிலே நடமாடும் அளவிற்கு ஒரு சமூக அங்கீகாரமும் நாகரிகம் என்ற ஒரு அந்தஸ்தும் அது போன்ற கேவலமான உடைகளுக்கு கிடைத்திருக்கிறது. இதை இறுதி நாளினுடைய எச்சரிக்கையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இது போன்ற காலம் எல்லாம் வரும், இப்படியான பெண்கள் எல்லாம் நாளை இறுதி நாட்களில் வருவார்கள், அது போன்ற நாட்கள் எல்லாம் மறுமை நாளினுடைய நெருக்கமான காலகட்டமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு எச்சரிக்கையாகவும், இது போன்ற பெண்கள் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள், அந்த அளவிற்கு நரகத்தில் தூரமாக்கப்படுவார்கள் என்ற எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்.